அப்புறம் பாத்துக்கவே வேண்டாம். ஆனா இப்ப நான் சொல்றத கேளுங்களேன். உங்களால இனிமே கேனெல்லாம் தூக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா உங்க பொண்ணும் பையனும் இன்னும் படிச்சு முடிக்கல. இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த செலவுல வேற உங்களுக்கு இருக்குல்ல. அதை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். தம்பி, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. பெரியவங்களா? யார் பெரியவங்க? நீங்க பெரியவங்களா? நீ பேசாம இருடாமா. தேவா, உனக்கு என்னதான் வேணும்? தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களே. எனக்கு கடையை கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்க ஏற்கனவே 10 லட்ச ரூபா கேட்டிருந்தீங்க. மேல வேணா நான் ஒரு 5 லட்ச ரூபா போட்டு கொடுத்துறேன். பிள்ளைங்க படிப்பு கல்யாணம்னு எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்குல்லண்ணே. என்ன சொல்றீங்க? எனக்கு என் கடை உசுறு. அதை உனக்கு தரக்கூடாதுன்னு என் பொண்ணு ஆதரவு எனக்கு சொல்லிடுச்சு. அதனால அதை பத்தி இதுக்கு மேல நீ பேசவே கூடாது. கிளம்பு. சும்மா போறதுக்காக வரலண்ணே, கடையை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க, இதே ஏரியால நான் ஒரு தனிக்கன் கடையை போட்டு நீங்க 30 ரூபாய்க்கு விற்கிறத என்னால 15 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனா அது தொழில் தர்மம் இல்லண்ணே. நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணட்டுமாண்ணே? பாக்குறீங்களா? தேவா, வாமா வாமா. அதுல பாக்குறியான்னு கேட்டுதானே அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்க. அதுக்கப்புறமா உனக்கு புத்தி வரலையா? கடை விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதுன்னு உனக்கு அட்வைஸும் கொடுத்துட்டேன், அடியும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன கொடுத்தா நீ திருந்துவ? கடையை கொடுத்துறாதுற, நான் திருந்திடுறேன். அது நடக்காது, மரியாதையா போயிடு. நீ பேசாம இராதுற. நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டல்ல, அப்புறம் என்ன உனக்கு? அண்ணே, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. ஆதர இப்ப வேற வீட்டு பொண்ணு. அதால இப்படி எத்தனை நாளைக்கு கடையை பாத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு 10 லட்சம் ரூபா. அந்த பணத்தோட உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அன்னைக்கு நான் சொன்னதுதான், உங்க கடையை வாங்கி தேவா வாட்டர் கேன் கடைன்னு போர்ட மாட்டல. என் பேரு தேவா இல்ல, பாரு. ஒரு நிமிஷம் தேவா. என்ன அதுல மனசு மாறிட்டியா? இந்தா, போர்க்கிட்டு போ. இதுக்கும் சேர்த்து நீ பதில் சொல்லி ஆகணும். அகல்யா, எதுக்கு இவனெல்லாம் வீட்டுக்குள்ள விடுற? நான் எங்க விட்டேன்? கதவு திறந்தாலும் அவன் பாட்டுக்கு உள்ள வந்துட்டான். ஆமா, நல்ல வாய் பேசு. என்ன ஜகா, அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? காதோட சேர்த்து ஒண்ணு கொடுக்க வேண்டியதானே? அக்கா, அப்பா எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருக்கா. ஆமா. சித்தி எங்க? மாமி வீட்டுக்கு போயிருக்காங்க. நல்ல வேலை அவங்க இந்த நேரம் பார்த்தே இல்ல. இல்லனா 10 லட்சம் வாங்கிக்கிட்டு கடையை தேவா கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுருப்பாங்க. கரெக்ட் தான், அவங்க செஞ்சாலும் செய்வாங்க. சரி, அப்பாவை பாத்துக்கோங்க, நான் கடைக்கு போறேன். சரிக்கா. அகல்யா, அக்கா ஒரு நிமிஷம் இருக்க சொல்லுமா. அம்மாடி, எனக்கு கால் சரியா போய் கட்டெல்லாம் பிரிச்சாலும் வாட்டர் கேனெல்லாம் என்னால் சுமக்க முடியாது. இதுக்கு மேல அந்த கடையை நடத்த முடியாதுமா. அதனால அகல்யா, என்னவா அகல்யா? அதாண்டாம்மா, இந்த தேவா சொல்ற மாதிரி கடையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடலாமான்னு. போதும் அகல்யா, அந்த கடை நம்ம எல்லாரையும் வாழ வச்ச கடை. அதுக்கு 10 லட்சம் இல்ல, 10 கோடியே கொடுத்தாலும் ஆகாது. இந்த கடையை நான் பாத்துக்கிறேன். இதை நடத்த முடியாது, பாத்துக்க முடியாதுன்னு தயவு செஞ்சு நெகட்டிவா பேச வேண்டாம். அப்பா கிட்ட சொல்லு.
சாமி என்ன கூப்பிடாம சாப்பிட வந்துட்ட? இன்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியா சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதுலயும் மண்ணை போடுற மாதிரி கரெக்டா வந்துட்டியாடா நீ. இல்ல மச்சான், நீ பயங்கர பிஸியா இருந்தியா, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு வந்துட்டேன். உட்காரு மச்சான், உட்காரு. ம். 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 டேய் சாமி, உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? இதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட மாச செலவுக்கு 30,000 ரூபாய் கொடுப்பேன், சரியா? அதுக்கே அவர் உன்னப்படி என்னப்படின்னு செலவை சமாளிக்க முடியாம புலம்பி தள்ளுவாரு. ஆனா இப்ப ஆதர்கிட்ட 15,000 தான்டா கொடுத்தேன். மச்சான், இந்த கதையை ரிப்பீட் மோட்ல எத்தனை தடவை சொல்லுவோம் மச்சான்? நீ சொல்லி சொல்லி எனக்கு மனப்படமே ஆயிடுச்சு மச்சான். அதனால நீ இப்பவும் விலைக்கு விலாவரியா சொல்லணும்னு அவசியமே இல்ல மச்சான். ஆஹா, இல்ல சாமி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாரு, நீ ஒன்னும் சொல்ல வரவேணாம். இங்க பாரு, நீ குடுக்கற 15,000 வச்சு சிஸ்டர் எல்லா செலவையும் சாமர்த்தியமா சமாளிக்கிறாங்கன்னா அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும் மச்சான். இங்க பாரு, சும்மா அதே நோண்டிட்டு இருக்காத, விட்டுரு மச்சான். எப்படா விட முடியும் சாமி? எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. நான் என்ன பிளான் பண்ணி ஆதர்கிட்ட 15,000 கொடுத்தேன் தெரியுமா? நீ ஏன் சொல்லிரு மச்சான். என்னங்க, நீங்க குடும்ப செலவு கொடுத்த பணம் பத்தலைங்க, என்னால சமாளிக்க முடியலன்னு சொல்லி புலம்புவான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணி என்ன புலம்ப வச்சுட்டா. ஏன் சாமி, இப்படி இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஆதருக்கு எப்படி பணம் கிடைச்சது? அவகிட்ட ஏது பணம்? அவ எப்படி எல்லா செலவையும் அசால்ட்டா சமாளிக்கிறா? இத தெரிஞ்சுக்கலனா எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. ஹே, என்ன சாமி, சாப்பிடலையா? நீ எங்கடா என்ன சாப்பிட விடுற? டேய், நான்லாம் சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்ற சங்கத்தோட வாழ்நாள் தலைவன்டா. சோத்துக்காக உயிரோட இருக்கிற ஜீவராசிடா. இங்க பாரு, 3 வேளை வயிற்றுப்பாட்டுக்காக தான் நான்லாம் வேலைக்கே வரேன். அதையும் நிம்மதியா ஒரு வாய் கூட சாப்பிட விட மாட்டியாடா. என்ன சாமி இப்படி சொல்ற? மச்சான், நமக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இங்க பாரு, இனிமே லஞ்ச் டைம்ல நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. என்ன சாமி? என்ன விட்டுரு சாமி. டேய் சாமி, சாப்பிட்டு போடா. டேய் போ சாமி போ. உனக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகும். நீ என்கிட்ட வந்து உன் பொண்டாட்டியை பத்தி புலம்புன்னு புலம்புவ. மவனே, அப்ப இருக்கா உனக்கு. என்ன லஞ்ச் பாக்ஸ்ல லெட்டர் வச்சிருக்கா? என்னங்க, உங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பாட்டுல என்னென்ன பிடிக்கும்னு மாமாட்ட கேட்டு உங்களுக்கு ஆசையா பண்ணி வச்சிருக்கேன். இத நானே கொண்டு வந்து உங்களுக்கு பரிமாறி நீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றத உங்க பக்கத்துல உட்காந்து பார்க்கணும்னு எனக்கும்